ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சுவையடிசல். வாங்க இன்றைக்கி சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, கொஞ்சமாக தண்ணி, மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன், கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். சொரக்காவை தோல் சீவிட்டு அதையெல்லாம் ஒரு க்யூப் சைஸில் கட் பண்ணி போட்டு வச்சு விசில் ஒரே விசில் மட்டும் விட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தேங்காவையும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வேக வச்ச அது ஒரு விசில் விட்டு ஆவி இறங்கினதும் நான் எடுத்து வச்சுருக்கிற பருப்பு, சொரக்காய் இதையெல்லாம் ஒரு கடாயில் நம்ம போட்டு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அதையும் சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிய விட்டுடலாம். இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீர்த்து போயிடும். சொரக்காவும் தண்ணி விடுற காய், அதனால் நம்ம அளவாக தண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் தீய விடாமல் நம்ம கரெக்டாக பார்த்து பதமாக நம்ம வறுத்து எடுக்கணும். அப்புறம் இது கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து தாளிச்சிட்டு இதில் கூட்டில் எடுத்து நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ரொம்ப மணமான சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுங்க. தண்ணி அளவு பார்த்து தான் வைக்கணும். கரெக்டான அளவு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு, சாதத்துக்கு எடுத்து பிசைஞ்சிக்கிற அளவுக்கு, இல்லைனா தொட்டுக்கிற அளவுக்கு இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சுடு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.